அருமையும் கருதி இதுவரையில் 117 முருகர் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. மேலும் 136 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 843 பணிகள் வெறும் முருகர் திருக்கோயில் மாத்திரம் பணிகள் ஏற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1043 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலைத்துறை என்றாலே அறம் சார்ந்தது, கல்வி என்பதும் அறம் என்பதால் கல்வித்துறையையும் இந்து சமய அறநிலைத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தற்போது மாணவ செல்வங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகிறோம். நாங்கள் வேண்டுமா அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும்.